அப்புறம் என்னப்பா ரிவ்யூ போட்டுருவோமா? First of all, thank you Archana Akka and AGS Production for giving this wonderful film. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய அப்பாலஜி லெட்டர் எழுதணும். யாருக்குன்னா யுவன் சங்கர் ராஜாக்கு தான். என்னதான் பாட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பிஜிஎம்ல அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது. எப்போல்லாம் படம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைக் அப்படியே ட்ராப் ஆகுற மாதிரி இருந்துச்சோ அப்போ யுவன் தான் வந்து நல்லா லிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் அவர் எந்த குறையுமே இல்லாமல் சூப்பராகவே பண்ணிட்டாரு. இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். கதை வந்து ஆஸ் யூஸ்வல் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன் தான். ஆனால் அதை அவங்க எடுத்துகிட்டு போன விதம் வந்து இட் வாஸ் வெரி நைஸ். எல்லா இன்டர்வியூவில் அவங்களே சொன்னாங்க லாஸ்ட் 40 minutes நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி தான் தேட்டர் வந்து ஃபுல் எரப்டட், அவ்வளோதான். சீட்லலாம் யாருமே உட்காரவே இல்லை. பயங்கரமான இது. நான் ஒரு அனில் ஓகேயா, அதனால் பேசிக்காகவே எனக்கு எந்த விஜய் படம்னாலும் பிடிக்கும். இது வந்து எனக்கு அதே மாதிரி தான் இதுவும் எனக்கு இருந்துச்சு. பட் நான் ஒத்துக்கிறேன், சில இடத்துல லேக் இருந்துச்சு தான். வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம், இல்லைனா சிம்பிளாக அதை சொல்லி முடிச்சிருக்கலாம். ஏன்டா இவ்வளோ நேரம் இதை ஏன்டா இவ்வளோ நேரம் சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் தோணுச்சு தான். ஆக்டராக விஜயண்ணா வந்து ஜெம்மு, அப்படி ஒரு ஜெம்மு. எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் படத்தில் எல்லாத்தையும் அவர் சுற்றி இருக்கிற மற்ற எல்லா ஆக்ட்ரஸான அவங்களோட எலமெண்ட்டை அவங்க பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு அண்ணாவும் வந்து சூப்பராக அதை அப்படியே நடிச்சிருந்தாரு. இட் வாஸ் சூப்பர். அதுக்கப்புறம் அப்பா விஜய்க்கும் பையன் விஜய்க்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும்ல, அதுக்காக அவர் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைக் அவரே ட்ரை பண்ணியிருக்காரு தான். ஒரு மாதிரி ஹார்ஷாக வாய்ஸ் அவர் பேசுகிற மாதிரி, இந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி நல்லாவே அந்த வாய்ஸ் டிஃப்ரென்சியேஷன். நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போனீங்க, ஃபேமிலின்னு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிலிம் நாலேஜ் எல்லாம் வந்து அவ்வளோ லைக் யோசிக்காமல் நார்மலாக எப்பவும் போல் போய் ஒரு படம் வருதா போய் பார்க்குறோமா அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா இது சத்தியமாக உங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து, ஒரு ஃபீஸ்ட்டு தான். பட் இஃப் அட் ஆல் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது ஒரு நார்மல் ஃபிலிமாக தான் இருந்திருக்கும். எனக்கு என்னென்னா மேபி வில்லன் ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் லைக் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வில்லன் ஃபீல், அவர் அந்த மாதிரி ஒரு வில்லன் ஃபீல் வந்து கிடைக்கல. அது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டர் ஏதாவது ஒன்று எலிவேட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகி படம் வந்து அர்ச்சனாக்கா ரொம்ப பயந்தாங்க. 3 hours இருக்கே, வேணா விபின்னு அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்டர்வியூலெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சீரியஸாக 3 hours மாதிரி தெரியவே இல்லை. அது டக்குன்னு போயிடுச்சு. எதுவுமே ஐயோ என்ன இவ்வளோ நேரமாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியவே இல்லை. படம் வந்து மூவ் ஆயிடுச்சு. அந்த டிஏஜிங் லுக்கை பற்றி பேசியே ஆகணும். அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நமக்காக மாற்றி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பாட்டு வந்தப்பவே என்னடா லுக் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், அதை அவங்க மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மாற்றி தான் இந்த அவுட்புட்டே நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அதில் எதுவுமே குறை கிடையாது. ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு தான். பட் படம் அப்படியே போக எதுவுமே தெரியல. அது ஒரு மாதிரி நேச்சுரலாக அது அப்படியே வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜியை வெல்கம் பண்ணுறாங்க, இட் இஸ் ஃபைன், நல்லா இருக்குது. அதுலலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. சில கேரக்டர்ஸ் மேபி தவிர்த்திருக்கலாம். அது எந்த யூஸும் இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைச்சிருக்கலாம், அது ஓகே, அதை நீங்கள் சாதாரணமாகவே சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வருவாங்க, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கலரை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் நான் எதை பற்றி சொல்கிறேன்னு. ஆனால் நானாக சொல்லிக்கிறேன், எந்த அஃபென்ஸும் கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு அந்த குறை அந்த மாதிரி நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோமோ அதெல்லாம் கிளைமேக்ஸில் நம்மளுக்கு கிளைமேக்ஸ்னு இல்லை, செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கிறது விபி மறக்காமல் கரெக்டாக யோசித்து அது பண்ணியிருக்காரு. இதுக்கு அவரை பாராட்டியே ஆகணும்.
சில சேசிங் சீன்ஸ்லலாம் கேமரா ஆங்கிள் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியுது. 385 crores கிட்டத்தட்ட 400 crores போட்டு அந்த படத்தை அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தா ஸ்டில் சில இடத்துல இருந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் மாற்றிருக்கலாம். நம்ம அதை எதுவும் சொல்லக்கூடாது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 months ஒரு 12 monthsக்கான டைமில் அவங்க கரெக்டாக அதை டெலிவர் பண்ணிட்டாங்க. அதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அண்ட் எல்லாமே சொல்லிட்டேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்க்கலாம். பார்க்கவே முடியாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் வந்த ஒரு நல்ல வாட்சபிள் மூவியில் கண்டிப்பாக கோ-டு வரும். அது வந்து உண்மைதான். அது நீங்கள் எந்த ஆட்சேபனையும் அதுக்கு சொல்ல முடியாது. இந்த கிரேட்டஸ்ட்டை ஓகேவா மாபெரும் வேர்ல்டு லிஸ்ட்டாக நாங்கள் கொண்டு வருவோம். 69 வந்து விஜய் அண்ணாவுக்கு கண்டிப்பாக கேரியர்லேயே மேபி அந்த ஸ்பார்க் பார்ட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது எப்படி சொல்கிறது, அவர் வெங்கட் பிரபு வந்து ரவுடி பேபி ஃபீல்டில் வந்து வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இவனும் வந்து கொடுத்துருக்காரு. பட் அது படத்தில் வந்து கொஞ்சம் ஃபிட் ஆகலை. அதை நான் என்னோட ஒப்பீனியன் படி 10க்கு 7 கொடுப்பேன். இட் வாஸ் தட் மச் குட். நம்ம அதை ஏற்றுக்கணும். என்ன பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் இருக்கும் தானே. ஸோ இட் இஸ் ஃபைன். படம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே போய் பார்க்கலாம். ஐ ப்ரிஃபர் யூ ஆல் கோ அண்ட் வாட்ச் த மூவிஸ் இன் தியேட்டர். செகண்ட் டே போகிறவங்களெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் எல்லாத்தையுமே போட்டுடுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு கூட அது வந்து தெரிஞ்சுக்க முடியாது தான். எனக்கு கஷ்டமாக இருக்குது. செகண்ட் டேவை விட ஃபஸ்ட்டு டேலேயே அந்த மத்தியான ஷோ அவங்களுக்கெல்லாம் போகிறக்குமே கஷ்டம் தான். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. 100% எப்பயுமே எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. மகாராஜா வந்தாலும் அடிப்போம், வாழை வந்தாலும் என்ன என்டர்டெய்னிங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் அக்செப்டபிள் தான். பட் ஆனஸ்டாக கோட் வந்து இட் இஸ் அ வாட்சபிள் மூவி. ப்ளூபர்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். க்யூட்டாக இருந்துச்சுங்க, எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. ஒருத்தவங்க பண்ணுற அந்த விஷயம், அதுக்கு அவங்க பண்ணுறது எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ விபி. அவங்களால முடிஞ்சதை நீங்கள் குக் பண்ணி கொடுத்துட்டீங்க. நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். Okay, until then, see you in next video. Don't forget to like, share and subscribe.